மேஜிக்கல் போன். விமலா வீட்ல உட்கார்ந்து டிவில நியூஸ் பார்த்துட்டு இருந்தா. டிவில பிரேக்கிங் நியூஸ். அமெரிக்காவில் மாட்டிக்கொண்ட இந்தியர்கள் ஒரே சமயத்தில் எல்லோரையும் வேலையை விட்டு நீக்கினார்கள். இந்தியா திரும்பி போக சொல்கிறார்கள். அவர்களுக்கு விமானம் கிடைக்காத காரணத்தால் இந்தியர்கள் அங்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்தியர்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயம் கரண்ட் போயிடுச்சு. இந்த நேரம் பார்த்துதான் இந்த கரண்ட் போகணுமா? நல்லா நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், கரண்ட் போயிடுச்சு. அப்படி சொல்லிக்கிட்டே அவ கடிகாரத்தை பார்த்தா. அட, ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, இவரை இன்னும் காணுமே, பேசாம போன் பண்ணி பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு அவ போனை கையில எடுத்தா. ஆனா போன்ல சார்ஜே இல்ல. அட கடவுளே, இந்த போன்ல சார்ஜ் சுத்தமா இல்ல. இப்ப நான் அவருக்கு எப்படி போன் பண்ணி கேக்குறது? இந்த கரண்ட் வேற இல்லையே. மாமியாரோட போன்ல தான் போன் பண்ணணும் போல. அத்தை, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முக்கியமாலாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க பையன் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல அத்தை. போன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா என் போன்ல சார்ஜே சுத்தமா இல்ல. உங்க போனை கொஞ்சம் எனக்கு கொடுக்குறீங்களா? நான் அவருக்கு ஒரு தடவை போன் பண்ணி தான் பாக்குறேன். அங்க டேபிள் மேல தான் வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. விமலா டேபிள் கிட்ட போய் போனை பார்த்தா. ஆனா அதுலயும் சார்ஜே இல்ல. ஐயோ, என்ன இது? இதுல கூட சார்ஜ் சுத்தமா இல்ல. இப்ப நான் அவருக்கு எப்படிதான் போன் பண்றது? அப்படியா, ஒரு நிமிஷம் இங்கே இரு, வரேன். ஏன்னா என்கிட்ட இன்னொரு போன் இருக்கு, அத குடுக்கறேன். அப்படி சொல்லிட்டு அவங்க உள்ள போனாங்க. அவங்க உள்ள போனதும் இந்த மாமியார்காரி 2 போன் வச்சிருக்கா. அடடடடா, உண்மையிலேயே இது ஆச்சரியமான விஷயம்தான். மனசுக்குள்ள இப்படி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க அத்தை அவ முன்னாடி வந்தாங்க. இந்தாம்மா, இதுல போன் பண்ணி பேசு. அப்படி சொல்லி அவங்க அந்த போனை கொடுத்தாங்க. அந்த போன் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத்தை, இது யாரோட போன் அத்தை? உங்ககிட்ட 2 போன் இருக்கா என்ன? ஆமா, ஆனா இத நான் அதிகமா பயன்படுத்த மாட்டேன். இது ஒரு மேஜிக்கல் போன். தேவைப்பட்டா மட்டும்தான் நாம இத பயன்படுத்தணும். மேஜிக்கல் போனா? சரி அத்தை, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்புறமா வரேன். அப்படி சொல்லி வீட்டுக்கு திரும்பி வந்த அவ புருஷனுக்கு அங்க இருந்து போன் போட்டா. என்னங்க, இன்னும் ஏன் நீங்க வீட்டுக்கு வரல? இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும் போல இருக்கு. அப்படின்னா சரி. அவ போனை வச்சுட்டா. அதுக்கப்புறம் அந்த போனை அவ உத்து கவனிச்சா. இந்த போனு மேஜிக்கல் போனுன்னு அந்த கிழவி சொல்லுச்சு. இது அப்படி என்ன மேஜிக் பண்ணும்? சரி, கேட்டுட்டு வரலாம். அப்படி யோசிச்சு மறுபடியும் அவ மாமியார் வீட்டுக்கே போனா. இங்க பாருங்க அத்தை, நீங்க அப்போ ஏதோ சொன்னீங்களே, அதாவது இந்த போன் ஒரு மேஜிக்கல் போனுன்னு. ஆமா, இது மேஜிக்கல் போன் தாம்மா. இந்த மேஜிக்கல் போன் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க அத்தை. இதுல சார்ஜ் எப்பவுமே குறையவே குறையாது. ஐயோ, இவ்வளவுதானா அத்தை? இத பாரு, நான் சொல்றத முழுசா கேளு, குறுக்க பேசிக்கிட்டு இருக்காத. சரி, நான் பேசல, நீங்க சொல்லுங்க. இப்ப நாம இந்த போன்ல இருந்து வீடியோ கால் பண்ணி அதுல தெரியறவங்கள நாம பார்த்து அவங்க கிட்ட பேச முடியும் இல்லையா? ஆமா. ஆனா இந்த போன்ல இருந்து நீ யாருக்காவது வீடியோ கால் பண்ணனா உன்னால அவங்கள உன் பக்கமா இழுத்துக்க முடியும். வேணும்னா நீ கூட அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிடலாம். நிஜமாவா சொல்றீங்க அத்தை? இது உண்மையிலேயே அற்புதமான விஷயம்தான். இதனால ட்ரெயின் செலவு கூட மிச்சமாயிடும். ஆஹா. அத்தை, அவர் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா? நான் இந்த போனை எடுத்துட்டு போய் நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். மேஜிக்கல் போன். இதுல வீடியோ கால் பண்ணா அவங்க இருக்கிற இடத்துக்கே நம்மளால போய் சேர முடியும். அவங்கள கூட இங்கே கூட்டிட்டு வர முடியும். இப்படிதானே அத்தை சொன்னாங்க. ஒரு தடவை நாம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என் ஃப்ரெண்டு கவிதாவுக்கு நான் போன் பண்றேன். ஹலோ ஹலோ கவிதா, நீ எங்க இருக்க? இப்பெல்லாம் நீ எனக்கு போனே பண்றது இல்லையே. அது அது அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தா. இரு, நானே அங்க கிளம்பி வரேன். அப்படி சொல்லி அவ அந்த போன்ல கைய வச்சா. அப்படியே அதை பாத்துக்கிட்டே இருந்து விமலா அந்த போனுக்குள்ள போய் நேரா அவ ஃப்ரெண்டு முன்னாடி போய் நின்னா. விமலாவை பார்த்ததும் கவிதாவுக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு. நீ எப்படி இங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை.
நீ எப்படி இருக்க கவிதா? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து டூருக்கு வந்தேன். புலி வந்துருச்சு. எல்லாருமே ஓடிட்டாங்க. நான் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டேன். நீ மாட்டிக்கிட்டியா? ஆமா, நீ யார்கிட்ட மாட்டிக்கிட்ட? டைகர் கிட்ட. ஆமா, நாம இப்போ எங்க இருக்கோம்? நாம இப்போ ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கோம். ஆமா, நீ என்ன சொன்ன? அந்த புலி நேரா இவங்கள நோக்கி தான் வந்துட்டு இருந்தது. 2 பேரும் பயந்து போய் வேற வேற திசையில போனாங்க. டைகர் இப்போ கவிதாவை விட்டுடுச்சு. விமலாவை துரத்த ஆரம்பிச்சது. தேவையில்லாம நானே போனை போட்டு இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அப்படி ஓடிக்கிட்டே அவ போனை எடுத்தா. அதுல கைய வச்சு அவ ஓடுனா. அடுத்த போனை கட் பண்ணா விமலா வீட்டுல உட்கார்ந்திருந்தா. கடவுளுக்கு தான் நன்றி. நல்ல வேலை, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பைத்தியக்காரி. நான் எதுக்காக போகணும்? இன்னைக்கு காலையில நியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஃப்ளைட்ல சீட்டு கிடைக்காத காரணத்தினால நிறைய பேரு அமெரிக்காவில மாட்டிட்டு இருக்காங்களாம். ஒருவேளை அவங்க எல்லாரையும் நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இதை யோசிக்காம விட்டுட்டனே. எதுக்காக இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே தோணவே இல்ல. மறுநாள் காலையில யாரெல்லாம் இந்தியாவுக்கு வர விருப்பப்படுறாங்களோ அவங்க நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கா போன் போட்டா. விஷாலுங்கிற ஒரு ஆளுக்கு போன் பண்ணி, பேக்கிங் எல்லாம் ஆயிடுச்சா? ஆமா மேடம். ஒருவேளை நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து விட்டேன்னா நீங்க ஃப்ளைட்ல வந்தா எவ்வளவு செலவாகுமோ அந்த பணத்தை நீங்க எனக்கு மொத்தமா கொடுக்க வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா தரேன் மேடம். அப்ப விஷால் தன்னோட கைய கொடுத்தாரு. விமலா அவரோட கைய பிடிச்சு இழுத்தா. அவருடைய பொருட்களோட விமலா வீட்ல வந்து நின்னுட்டு இருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இந்தாங்க மேடம் உங்க பணம். கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து போயிட்டாரு. இந்த மாதிரி விமலா தினமும் நிறைய பேரை திருப்பி கொண்டு வந்து பணத்தை வாங்கியிருக்கா. ராக்கின்னு கடைசியா ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கும் விமலா போன் பண்ணி பேசினா. அவரும் பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சு காத்துக்கிட்டு இருந்தாரு. அவரையும் பிடிச்சு இழுக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அவளோட பார்வை அவரு வீட்டுல வச்சிருந்த டைனோசர் பொம்மை மேல விழுந்துடுச்சு. அத பார்த்துட்டு, அடடா, இந்த பொம்மை ரொம்பவே அழகா இருக்கே அப்படி சொல்லி அவ உடனே அந்த பொம்மைய தான் கையில எடுத்தா. ஆனா போன்ல இருந்து வெளியில வந்ததும் அந்த பொம்மைக்கு உயிர் வந்துடுச்சு. தான் வாயால நெருப்ப கக்க ஆரம்பிச்சது. அந்த நெருப்பால விமலா கையில இருந்து எல்லா பணமும் எரிஞ்சு போச்சு. விமலாவுடைய முகமும் கருப்பாயிடுச்சு. டைனோசர் விமலாவை துரத்த ஆரம்பிச்சது. விமலா ஓட ஆரம்பிச்சா. ஓடி ஓடி ஒரு கல்லு தடுக்கி அவ கீழே விழுந்துட்டா. அது மட்டும் இல்லாம அவ கையில வச்சிருந்த போனும் தூரமா விழுந்து உடைஞ்சே போச்சு. அட கடவுளே, போன் போனா போய் தொலையட்டும், நாம உயிர் தப்பிச்சதே பெருசு அப்படி சொல்லி தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு பெருமூச்சு விட்டா. தாதா டிவி.